Hi friends, எல்லாருக்கும் wish a happy new year. இன்னைக்கு இந்த நியூ இயர் ஸ்பெஷல் என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல சூரியன் எஃப்எம் புத்துணர்ச்சியோடு புத்தாண்டை வரவேற்போம் சொல்லிட்டு சில போட்டோஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த 2021ல இது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் பிரைட்டா சூப்பரா இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கும் தனித்தனியா சேவ் பண்றோமோ அதே மாதிரி நம்ம டெய்லி பண்ற செலவை திட்டமிட்டு செலவு பண்ணணுங்க. இந்த 2020ல நம்ம இந்த விஷயத்த நிறைய ரியலைஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஆவது நம்ம வீட்டை வந்து சுத்தம் செய்யணுங்க. எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்றது இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, மந்த்லி ஒரு புக்கு படிக்கணுங்க. நம்ம லாங்குவேஜ்லயும் சரி அதர் லாங்குவேஜ்லயும் சரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்காக இனிமே படிக்கட்டுகளை மட்டுமே நம்ம உபயோகிக்கலாம். அடுத்ததா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு கூட நம்ம கார் பைக்லாம் யூஸ் பண்ணாம நடந்து போலாங்க. இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. குழந்தைங்களுக்கு செல்போன் காமிச்சு சாப்பாடு கொடுக்கறத இந்த 2021ல கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். நாமே நம்ம குழந்தைங்களுக்கு கெட்ட பழக்கங்களை கத்து கொடுக்க வேண்டாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய பேர் அவங்க வீட்லயே கார்டன் அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய ஐடியாஸ் இருக்கு. நம்மளும் இந்த 2021ல ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 months once ஆவது நம்ம கண்டிப்பா ட்ரிப் போகணும் அப்படின்றத ஒரு நிச்சயமான உறுதிமொழியா இந்த 2021ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெசேஜ், நம்ம கண்டிப்பா ஒரு நாளைக்கு 6 முதல் 8 மணி நேரம் தூங்கணுங்க. இந்த 2021ல உங்களுக்கு எவ்வளவு வேலை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி இந்த பழக்க வழக்கத்தை முக்கியமா நீங்க கடைபிடிச்சு ஆகணும். அடுத்ததா மந்த்லி ஒன்ஸ் ஆவது நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மை செய்யறதுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ இல்ல நம்மளால என்ன வேலை பார்க்க முடியுமோ அது இந்த 2021ல கண்டிப்பா பார்க்கணுங்க. அடுத்ததா நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு அளவு தண்ணீர் தேவைப்படுதோ அதை கண்டிப்பா நம்ம குடிக்கணுங்க. நம்மளோட பாடிக்கு வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா நீங்க இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், இந்த வருஷம் நம்ம நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் பழங்கள் சாப்பிட்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் 2020ல நம்ம நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் நீங்க 1 hour ஆவது எக்ஸசைஸ் பண்ணணுங்க. எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இன்னும் பூஸ்டப் ஆகி இன்னும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அண்ட் நம்மளோட எனர்ஜியை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அடுத்ததா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் சரி பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ணணுமே தவிர்த்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் நீங்க வந்து உங்களோட மைண்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாது. அடுத்ததா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி அதை நம்ம காலம் தாழ்த்தி அடுத்து பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்னைக்கு செய்யறத இன்னைக்கே பிளான் பண்ணி செஞ்சிருங்க. நெக்ஸ்ட் மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய புக்ஸ் மூவிஸ்லாம் வாங்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதை எக்காரணத்தை கொண்டும் திருட்டு வழியில மட்டும் நம்ம அதை வாங்கக்கூடாது. அதை என்னைக்குமே என்கரேஜ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த விஷயம் பேசினாலும் சரி அதுல அன்பு கலந்து நல்லபடியா பேசணுங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும் இந்த 2020ல முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் மெசேஜ் பாத்தீங்க அப்படின்னா, 2021ல தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை வந்து நம்ம பார்த்து சிக்கனமா யூஸ் பண்ணணும். நம்மளால எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம இது ரெண்டையுமே வந்து சேவ் பண்ணணுங்க. அடுத்த மெசேஜ், நம்ம 2021ல பண்ற முதல் செலவு வந்து நம்மளோட லைஃபுக்கு ஒரு சேமிப்பா இருக்கணும். அதை கருத்துல வச்சு நீங்க எந்த ஒரு செலவையும் செய்யுங்க. அடுத்த மெசேஜ், நம்ம சாப்பிடுற சாப்பாடை என்னைக்குமே வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அதை மட்டும் வச்சு சாப்பிட்டு இந்த 2021ல சாப்பாடை வேஸ்ட் பண்ண மாட்டேன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அடுத்ததா எந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக இருக்கட்டும் சரி எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் சரி தாமதமா போகாம கரெக்ட் டைமுக்கு போவோன்றத ஃபாலோ பண்ணுங்க இந்த 2021ல. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர எல்லா தருணங்களையும் வந்து நம்ம கொண்டாடுறதுக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ். அது மறக்காதீங்க. நெக்ஸ்ட், முக்கியமா நம்ம எதை வந்து பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றோமோ அந்த பிளான் படியே 2021ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத உங்க மைண்ட் செட்ல கவனமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம ஒருத்தரை பத்தி பழகுறதுக்கு முன்னாடியே அவங்க இப்படிதான் அப்படின்றத ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்றத ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. பழகி பார்க்காம ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2021ல புதுமையான சில என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம புதிய கலைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை லேர்ன் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுங்க. தமிழ் தவிர்த்து உங்களுக்கு தெரியாத மொழிகளை கத்துக்கிறதுக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய மொழிகள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மறக்காம பண்ணுங்க. அடுத்ததா நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வந்து கண்டிப்பா கான்டாக்ட் ஏற்படுத்திக்கோங்க. எப்பயுமே வந்து ஓல்ட் இஸ் கோல்டுன்றதை நம்ம மறக்க கூடாதுங்க.
2021ல இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேஸை என்னதான் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாலும் நம்ம கைப்பட அவங்களுக்கு எழுதி கொடுக்குற பழக்கத்தை இந்த 2021ல நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. அடுத்ததா நம்ம மஸ்ட் வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை உங்களுக்கும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரிமைண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செல்போன் அதிகமா யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதை ஒரு கண்டிப்பான ரெசல்யூஷனா எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணலாங்க.